வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி சேனலில் 2024 குரூப் 4 எக்ஸாம் எழுதி 2025 கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக டெய்லி முக்கியமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் கவுன்சிலிங் ரிலேட்டடான ஒரு முழுமையான ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு ஏற்படும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் அனெக்சர் 1ல் இருக்கக்கூடிய விஏஓ, ஜேஏ, பில் கலெக்டர், லேப் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி போஸ்டிங்க்கெலாம் கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த பிடிஎஃப்லேருந்து கட் பண்ணி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்போம். இந்த வீடியோலையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டைப்பிஸ்ட் வந்து யாரெல்லாம் எடுக்கலாம், கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேகன்சி இருக்குது, ரிசர்வேஷன் படி ஜென்ரல் டன் எவ்வளோ இருக்குது, பிசி எவ்வளோ இருக்குது, பிசிஎம் எவ்வளோ இருக்குது அப்படின்ற டீட்டெயில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ ஓவரால் நம்மளுக்கு வந்து 9491 வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் அடண்டம் 1D அப்படிங்கிறத ஒன்று ரிலீஸ் பண்ணி ஓவராலாக வந்து 9532 வேகன்சி ஆக்கிட்டாங்க. ஸோ எப்போ வந்து கவுன்சிலிங் நடக்குங்கிறது நேற்றே 8/1/2025 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 22/1 12/3 வரைக்கும் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இது ஓவரால் கவுன்சிலிங் டேட்டு. அதே இது பிரித்து சொல்லும்போது ஜேஏ, விஏஓ இவங்களுக்குலாம் வந்து 22/2 17/2 வரைக்கும். அதே இது டைப்பிஸ்ட்டாக இருந்தாங்கன்னா 24/2 6/3 வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னென்ன கவுன்சிலிங் நடக்கும். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டாக இருந்தாங்கன்னா 10/3 12/3 வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 22/1 1ஆம் மாதம் ஆரம்பித்து உங்களுக்கு 3ஆம் மாதம் வரைக்கும் கவுன்சிலிங் கண்டினியூஸாக போகும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொன்ன மாதிரி ஜேஏ வேணாங்கிறவங்க டைப்பிஸ்ட் எடுக்கலாம், டைப்பிஸ்ட் வேணாங்கிறவங்க ஸ்டெனோ முடிச்சிருந்தாங்கன்னா ஸ்டெனோ எடுக்கலாம். இந்த மாதிரி அவங்கவுங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். எந்த போஸ்டிங் வேணாமோ அந்த போஸ்டிங் நம்ம கவுன்சிலிங் போயிட்டு வேணான்னு எழுதி கொடுத்துட்டு வரலாம். இல்லை ஆப்சென்ட் ஆகிட்டு வந்துட்டாங்கன்னா கூட அதை ஆப்சென்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் அடுத்த போஸ்டிங்குரிய கவுன்சிலிங்கு நீங்கள் தாராளமாக போகலாம். ஓகேவா? அடுத்த கவுன்சிலிங் டேட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜேஏ, விஓஓ எல்லாருக்குமே இன்றைக்கி 9/1/2025 மெமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அவங்களுக்கு எந்த டேபிள் எந்த நாளில் வரணும், எத்தனை மணிக்கு வரணுன்ற எல்லா டீட்டெயிலுமே அதில் கொடுத்துருப்பாங்க. இது டைப்பிஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குரிய மெமோ வந்து 7/2/2025 தான் அவங்க டவுன்லோடே பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. 7/2 அன்றைக்கி நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம அவங்களுக்குரிய டேட்டு, டைமு, அவங்களுக்குரிய டேபிள் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் வேகன்சியை வந்து நீங்கள் முதல் நாள் டவுன்லோட் பண்ணி டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் உங்களோட கம்யூனிட்டியில் எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறது தெரியும். ஸோ 1 வீக் அப்புறம் நம்மளோட ஓவரால் டோட்டல் வேகன்சி வந்து 9532 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் வந்து நம்ம தட்டச்சர் டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் எவ்வளோ போஸ்டிங் இருக்குன்னா 2477. இந்த 2477ங்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, எப்பயும் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி 1C 1Dயை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் நீங்கள் டீட்டெயில் வைஸாக பிடிஎஃபாக நீங்கள் கரெக்டாக பார்க்க முடியும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அனெக்சர் 2ல் இருக்கக்கூடிய டைப்பிஸ்ட்டுக்கு 2477 போஸ்டிங்கு கம்யூனிட்டி வைஸாக எப்படி பிரியுதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதே இது வந்து நம்மளோட ரிசர்வேஷன் இதை வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன். ஜேஏ, விஏஓக்கு எக்ஸாம்பிளாக போட்டிருப்பேன். அதே தான் டைப்பிஸ்ட்டுக்கும். இந்த 2477 போஸ்டிங்கை எடுத்துக்கோங்க. அதில் யார் என்னென்ன கம்யூனிட்டியோ அந்தந்த பர்சன்டேஜ் அதில் போட்டு பாருங்கள். அதுக்கு நேராக என்ன ஃபிகர் வருதோ அந்த ஃபிகரில் நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்களான்னு பாருங்கள். ஸ்பெஷல் கேட்டகரி மீனிங்ஸ் வந்து நீங்கள் மாற்றுத்திறனாளியாவோ, டிஸ்ட்ரிபியூட் விடோவாவோ, எக்ஸ் சர்வீஸ் மேனாவோ இந்த மாதிரி இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ரிசர்வேஷனும் உங்களுக்கு வரும். ப்ளஸ் அது எதுவுமே நீங்கள் இல்லை, நீங்கள் நார்மல் கேண்டிடேட் அப்படிங்கிறப்ப இந்த பர்சன்டேஜ் போட்டு என்ன ஃபிகர் வருதோ அதில் அந்த ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கிறவங்களையெல்லாம் கழிச்சிட்டு நான் சொல்லக்கூடிய அந்த 1C 1D பிடிஎஃப் கையில் வச்சுருந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரிலாம் கழிச்சிட்டு மிச்சம் என்ன இருக்கோ அந்த டோட்டல் நம்பர்கிட்ட உங்களோட ரேங்க் வந்து மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆனால் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கன்ஃபார்மு. அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு கால்குலேஷன் மாதிரி ஒரு டேபிள் போட்டே உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த அடண்டம் 1Cயில் வந்து லாஸ்ட் பேஜில் ஒவ்வொரு ஜிடினா என்ன, ஜினா என்ன, டபிள்யூனா என்ன, டிடபிள்யூனா என்ன அப்படிங்கிற எல்லாத்துக்கும் அப்ரிவேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ரிவேஷனை ஒரு கவுன்சிலிங் போகிறவங்க கண்டிப்பாக வந்து என்ன செஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் சொன்ன இந்த கால்குலேஷன் இது தான். ஏற்கனவே வந்து விஏஓ, ஜேஏக்கு இந்த கால்குலேஷனில் ஃபஸ்ட்டு பேஜை கலர் பண்ணியிருப்பேன். இப்போ இதில் வந்து டைப்பிஸ்ட்டில் ப்ளூ கலர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் அவங்கவுங்க கம்யூனிட்டிக்கு உள்ளக்கூடிய டோட்டல் போஸ்ட்டு. அதாவது இப்போ பிசி இருக்காங்கன்னா பிசிக்கு 656 ரேங்க் வரை இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம். அந்த 656லேயும் ஸ்பெஷல் கேட்டகரியில் நான் சொல்லக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூட் வீடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் இதில் வந்து என்ன செய்யணும், நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் என்ன இருக்கோ அந்த ரேங்க் இப்போ ஒரு 656 பேரில் வந்து ஒரு 150 பேர் இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் போயிட்டாங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 500 போஸ்டிங் தான் நீங்கள் நார்மல் கேண்டிடேட்க்கு. அப்போ உங்களோட ரேங்க் வந்து 500 கிட்டையாவது கண்டிப்பாக இருக்கணும்னு இதுக்கு அர்த்தம். ஓகேவா? இதை தான் இந்த இடத்துல டீட்டெயிலாக ஒவ்வொரு பிடிஎஃபாக பார்த்துருப்போம். இப்போ ஜென்ரல் 10 நீங்கள் வந்து மெரிட்டில் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஓவரால் ரேங்க் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா இங்கே ஒரு 350, நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 103. இந்த ரெண்டு இதையும் சேர்த்து ஒரு 400 சில்லற கிட்ட உங்களோட ரேங்க் இருக்கணும்.
அதே இது உமனாக இருந்தீங்கன்னா ஏற்கனவே மேலே ஒரு 480 ப்ளஸ் இங்கே உமனில் இருக்கக்கூடிய ஒரு 142 ஒரு 38 இதை சேர்த்துக்கோங்க. இதை தவிர்த்து மற்ற எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் கேட்டகரியில் போயிடும். இந்த ரேங்க்குள்ளே இது அப்போ கிட்டத்தட்ட ஜென்ரல் டேன் டைப்பிஸ்ட்டாக இருக்கவங்க ஜென்ரல் டேனில் 350 400 இங்கே ஒரு 500 ஒரு 600 கிட்டத்தட்ட 600க்குள்ளே ரேங்க் இருக்கணும். நான் இது வந்து ரேண்டமாக வந்து போடாதீங்க. இந்த டேபிளை கையில் வச்சுட்டு போட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேவா? நான் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்கிறது எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ பிசியில் இருக்கவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைப்பிஸ்ட் போஸ்ட்டு எடுக்கிறவங்க பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அவங்க எடுக்கலாம். ஸ்பெஷல் கேட்டகரியை ஃபுல்லு விட்டுருங்க. அடுத்து உமனாக இருந்தீங்கன்னா இந்த 120 இந்த 32 இதுவும் எடுக்கலாம். அதுலேயும் பிஎஸ்டிஎம் போட்டிருக்கவங்க தமிழ் மீடியம் படித்தவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க பிஎஸ்டிஎம் போட்டிருக்கதை எடுக்க முடியாது. ஒரு மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்துருக்கக்கூடிய கேட்டகரியை வந்து நீங்கள் நார்மலாக இருக்கிறவங்க எடுக்க முடியாது. ஒரு டெஸ்டிடியூட் வீடியோவுக்கு கொடுத்துருக்கூடிய ரிசர்வேஷனை நீங்கள் எதுவுமே தொட முடியாது. ஸோ அந்த போஸ்டிங்கெல்லாம் கழிச்சிட்டு மிச்சம் இருக்க போஸ்டிங் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ ஒரு பிசி கேண்டிடேட்டு டைப்பிஸ்ட் போஸ்டிங் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குடைய ரிசர்வேஷனில் தான் இதில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி தனியாக டோட்டல் போடுங்க. உங்களோட ஜென்ரல் கேட்டகரி அதில் நீங்கள் உமனாக இருந்தால் உமன் அதுக்குரியதெல்லாம் டோட்டல் போட்டு பார்த்துக்கோங்க. உங்களோட ரேங்க் அதுக்கு நியரஸ்ட்டாக வரணும். இன்னொன்று அந்த டோட்டல் கிட்ட வரும்போது நிறைய பேர் ஆப்சண்ட் ஆனாங்கனாலும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், கவுன்சிலிங் செலக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி எது வேணாலும் நடக்கலாம். அந்த ஆப்சண்ட்டும் ஆகலாம். குரூப் 2 போனவங்க வந்து இந்த கவுன்சிலிங் வராமல் இருக்கலாம். ஏற்கனவே குரூப் 4 பாஸ் பண்ணவங்க இந்த போஸ்டிங் திருப்பவும் குரூப் 4 எழுதியிருப்பாங்க. அவங்க நிறைய பேர் வந்து என்ன ஆவாங்கன்னா ஆப்சென்ட் ஆவாங்க. ஸோ அதனால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்க டேட் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பிசிஎம்க்கு எவ்வளோ ஒரு டைப்பிஸ்ட்டுக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இந்த இதில் போட்டிருக்கேன். எம்பிசியில் டைப்பிஸ்ட்டுக்கு அவங்களுக்கு எவ்வளோ ரிசர்வேஷனுங்கிறதும் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே உமன் இருக்கவங்க உமனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலும் அவங்களுக்கு வரும். உமன்கிற ரிசர்வேஷன் ரெண்டுமே அவங்களுக்கு சேர்ந்தே வந்துடும். ஆனால் ஜென்ஸுக்கு வந்து அதாவது பாய்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல்னு போட்டுக்கிறது மட்டும்தான் அவங்க எடுக்க முடியும். பிஎஸ்டிஎம் முடிச்சிருந்தாங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மட்டும்தான் அவங்க எடுக்க முடியும். உமன் கோட்டாவை அவங்க வந்து எடுக்க முடியாது. ஸோ அதை வந்து கிளியராக புரிஞ்சுக்கோங்க. எஸ்சிஏக்கு எவ்வளோ போஸ்டிங் ரிசர்வேஷனுங்கிறதையும் போட்டிருக்கேன். அதே மாதிரி எஸ்டிக்கு 1% அவங்களுக்குரிய ரிசர்வேஷன் எவ்வளோங்கிறதையும் இந்த இடத்துல வந்து போட்டிருக்கோம். ஸோ இதில் ஷார்ட் ஃபால் பேக்லாக் அப்படிங்கிறது நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்தை வந்து இதில் கொண்டு வரல. அது தனியாக வீடியோவை பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ஜென்ரலுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, உமனுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, 2 பேருக்குள்ள யார் யாருக்கு என்னென்ன வாய்ப்பெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ரிசர்வேஷன் பற்றி நிறைய போட்டிருக்கோம். கம்யூனிட்டி வைஸாக ரிசர்வேஷன் போட்டிருக்கோம். அனெக்சர் 1 அனெக்சர் 2 ஸ்டெனோ டைப்பிஸ்ட்லேருந்து ஜேஏ விஓஓ எல்லாத்துக்குமே இந்த ரிசர்வேஷனில் ஓவர் வியூன்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். அதே மாதிரி கவுன்சிலிங்க்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போகணும், சென்னைக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறதையும் ஒரு கவுன்சிலிங் ஓவர் வியூ அப்படின்ற நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக கவுன்சிலிங் ரிலேட்டடான ஃபுல் வீடியோஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அப்போ தான் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு ஒரு முழு புரிதல் வந்து ஏற்படும். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த அடெண்டம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்து என்ன செய்யலாம், மூவ் பண்ணலாம். சப்ஜெக்ட் வைஸாகவும் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக படிக்கிறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.